ஹலோ guys, welcome to exams daily. So liveல ஜாயின் பண்றோம், கொஞ்சம் ஃபாஸ்டா ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. சுபஸ்ரீ லக்ஷ்மி ஹாய். ஸோ எல்லாரும் எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணீங்க? இது குரூப் 4 முடிஞ்சிருக்கு. மேக்ஸ்ல ஓவராலா 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்கம்மா. ஸோ மேகலா குட் ஆஃப்டர்நூன். கோபி ஹாய். ஓகே ஜான் ஹாய். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டும் ஜாயின் பண்ணுங்க எல்லாருமே. ஸோ நேற்று நீங்கள் எழுதின குரூப் 4 எக்ஸாமுடைய மேக்ஸ் பேப்பர் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல இருந்து தான்ப்பா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ண பேட்டர்ல தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே ஹாய் அண்ட் ஹலோ. ஸோ 23 அவுட் ஆஃப் 27. சூப்பர் கோபி. 23 போட்டிருக்கீங்களாமா? கரெக்டா? சூப்பர்ப்பா. ஓகே வெங்கடலட்சுமி குட் ஆஃப்டர்நூன்மா. ஸோ அதனால எந்த ப்ராப்ளம் இல்லைம்மா. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல. ஸோ சேஞ்ச் பண்ணலைன்னா தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ டைம் பத்தலையா? ஸோ மேக்ஸுக்கு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் எடுத்தீங்க? ஒரு 35 மினிட்ஸ் கொடுத்துருப்பீங்களா? 35 மினிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்களா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்மா எல்லாருக்குமே. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 25லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மனோஜ் ஆனந்த் 21 போட்டுருக்கீங்களாமா? சூப்பர். ஸோ மேக்ஸிமம் எல்லாராலையுமே 20லேருந்து 24 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியுமா? அந்த லெவலுக்கு தான் கொஸ்டின் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ எங்கள் எக்ஸாமில் என்னோட குரல் தான் கேட்டுச்சா? தேங்க்யூ திவ்யா ஜெயராணி. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்களா எல்லாருமே எக்ஸாம்? சூப்பர். விஜய் 27க்கு 26 போட்டிருக்கீங்க. சூப்பர்மா. சார் டேட்டா செஷனுக்குள்ள போயிடலாமாப்பா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகேவா? சூப்பர். தர்ஷினி 27க்கு 20 போட்டிருக்கீங்க. சூப்பர். ஓகேமா. ஸோ டேரக்டா போயிடலாம் ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ள. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A person invests ₹12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate of 5% compound interest. How much amount will be get on the maturity of the fixed deposit கேட்டிருக்காங்க. ஓகேமா? ஸோ அதாவது 12,000 ரூபாய் 5% கூட்டு வட்டி விதத்துல 2 வருஷத்துக்கு அவரு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்தினார்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய முறிவு தொகை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். ஸோ 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவீங்க? எனக்கு 100ஓட அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிப்பீங்களா? ஸோ டக்கு எல்லாருமே ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். சூப்பர். ஸோ மேகலா அண்ட் தென் ரம்யா ரெண்டுமே ஆப்ஷன் சி போட்டிருக்கீங்க. சூப்பர். செக் பண்ணிடலாமா? ஸோ எனக்கு பிரின்சிபல் எவ்வளவுமா? 12,000 ரூபாய் 5% கூட்டு வட்டி. அப்ப 100ஓட 5 ஆட் பண்ணிக்குவீங்களா? அப்ப 105 டிவைடட் பை 100 இருக்குமா? முதல் வருஷத்துக்கு. ரெண்டாவது வருஷத்துக்கும் சேம் 105 டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? அமௌண்ட் கிடைச்சிருமா? சோ அப்ப பாருங்க, எனக்கு என்ன 5ஆல் அடிக்கிறேன். 21 டிவைடட் பை 20. இங்க எனக்கு 21 டிவைடட் பை 20. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். ஓகேவாப்பா? சோ அப்போ 2 × 2 எனக்கு 4ன்னு கிடைக்குமா? சோ 4ஆல் அடிச்சா எவ்வளவு கிடைக்குது நினைக்கீங்க? 30ன்னு கிடைக்குமா? அப்ப 30 இன்டு 21 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு? 441. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 நான் 3 12க்கு 2 ரிமைனிங் 1 நான் 3 12 + 1 13. இந்த ஜீரோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 13,230 கிடைக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். சி போட்ட எல்லாருமே கரெக்ட் தான்மா. ஓகேவா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்மா. ஸோ மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் நான் கால்குலேட் பண்ணல இன்னும். ஸோ இந்த செஷன் முடிகிறக்குள்ளேயும் நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம 27 கொஸ்டின் நீங்க ஆன்சர் போட்டுட்டீங்க. அந்த ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஸோ நான் சொல்ற ஆன்சரோட அது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்ல நோட் பண்ணிட்டே வாங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க ரைட், எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க தப்பா போட்டிருக்கீங்க நோட் பண்ணிக்கோங்க. செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா நார்மல் கமெண்ட்ல 27 கொஸ்டின்ஸ் நீங்க எவ்வளவு கரெக்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேவாப்பா? ஸோ எல்லாருக்குமே ஹாய் அண்ட் குட் ஆஃப்டர்நூன்மா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. The radius of conical tent is 700 cm and the height is 24 meter. Calculate the length of canvas used to make the tent if the width of the rectangular canvas is
4 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு கீத்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கீத்தான். சோ கீத்தான்னா ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு ஷீட். ஓகேவா? சோ ஒரு பிளைன் ஷீட், அது என்ன ஷேப்ல இருக்குன்னா செவ்வக வடிவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதோட அகலம் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 4 மீட்டர் நீள். அதான் நீளம் காண்க அதான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பீங்க? எனக்கு அந்த டென்ட் உடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணுமா? சோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? பை ஆர் எல். பை ஆர் எல். எனக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்கமா? எனக்கு இங்க ஆரம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்களா? சோ இந்த ஆரம்ன்றது 700 சென்டிமீட்டர் இருக்கு. இத என்ன பண்ணனும்? மீட்டரா மாத்துறதுக்கு 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா? சோ எனக்கு இங்க L தான் வேணும். L இருந்தா என்ன பண்ண முடியும்? நம்மளால கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க முடியுமா? சோ அப்ப L கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? ஸ்லாண்டிங் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு √h² பிளஸ் r² போட்டுக்கோமா. சோ h² ஓட வேல்யூ எவ்வளவு? 24 * 24 போட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு இங்க 576 கிடைக்கும். r²ன்றது 7 7 + 7 * 7 49. சோ ஸ்கொயர் ரூட் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? சோ 625 கிடைக்குமா? சோ ஸ்லாண்டிங் ஹைட் L √625 கிடைக்குது. அப்ப L ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 25 இருக்குமா? சோ L ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணிக்கலாம்? என்னோட சுற்றளவு நான் கண்டுபிடிச்சிடலாமா? சோ பை ஆர் எல் தூக்கி எனக்கு இந்த L = 25 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? சோ பை ஓட வேல்யூ எவ்வளவு? 22/7. r ஓட வேல்யூ 7 and then h ஓட வேல்யூ எனக்கு 25. சோ 7 7 கேன்சல் ஆயிரும். சோ 22 * 25 எவ்வளவுப்பா? 550 மீட்டர் கிடைக்குமா? சோ அப்ப இந்த 550 மீட்டர்ன்றது எதுக்கு ஈக்குவல்மா? எனக்கு இருக்க அந்த ரெக்டாங்கிள் ஷீட், அந்த கேன்வாஸ்க்கு ஈக்குவலா? சோ அப்போ ரெக்டாங்கிள் ஷீட்டோட ஏரியா ஃபார்முலா என்னது? L * b. சோ அந்த L * b எதுக்கு ஈக்குவல்மா? எனக்கு இங்க 550 மீட்டருக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்களா? எனக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அகலம் கொடுத்துட்டாங்க 4 மீட்டர். அப்ப பிரெத் தெரியும். நான் என்ன கண்டுபிடிக்கணும்? என்னோட நீளம் தான் கண்டுபிடிக்கணுமா? அப்ப L * 4 = 515 வருமா? சோ 4 ஆல் அடிச்சா எவ்வளவு வரும்? எனக்கு இந்த இடத்துல 137.5 மீட்டர் வரும். சோ என்னோட ஆன்சர் இங்க என்ன வரணும்? ஆப்ஷன் A தான் வரும். ஓகேவா? சோ எல்லாருக்குமே ஆப்ஷன் A வந்திருக்கா? ஓகே, லைவ் கமெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லாமே போடுங்க. செகண்ட் क्वेश्चन யாருமே ஆன்சர் பண்ணல என்ன ஏமா? சூப்பர், மேகலா ஆப்ஷன் A போட்டுருக்கீங்க. சூப்பர். சோ இதுல யாருக்கும் எது டவுட் இருக்கா? क्वेश्चन நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கரெக்ட் போட்டுருக்கீங்க. பிரியா சூப்பர், மேகலா நோ டவுட்ஸ். சூப்பர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ நம்ம நிறைய டைம் இந்த டைப் பார்த்திருக்கோமா? சோ அடுத்த எண்ணை காண்க அப்படி சொல்லிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். சோ 2 1 2 6 24 120 கொடுத்திருக்காங்களா? சோ எனக்கு இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிங்க. சோ 1 க்கு அடுத்து 2 2 க்கு அடுத்து 6 நெக்ஸ்ட் 24 120. சோ நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க நம்பர்ஸ் எல்லாமே ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க? மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சூப்பர். பிரியா, மனோஜ், மேகலா. சோ into 2 into 3 ன்னு சொல்லிருக்கீங்களா? சூப்பர். சோ லாஜிக் கண்டுபிடிச்சிடலாமா? சோ into 2 பண்ணா எனக்கு 2 மாறிடுமா? சோ அகைன் நீங்க into 3 பண்ணோம்னா எனக்கு 6 into 4 னா 24 24 into 5 120. சோ அப்ப 120 into என்னப்பா போடணும் நீங்க இந்த இடத்துல? 6 ன்னு போடணுமா? சோ 120 into 6 எவ்வளவு வரும்? 720 ன்னு வரும். சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் C தான் வரணும். சோ எல்லாருக்குமே C வந்துச்சா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்? சோ B ஆ? ஓகே, நந்தீஸ்வரன் B போடுறீங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் C தான் வரும், 720. ஓகேவாமா? ஓகே, உங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். if one is A is 1, B is 2, C is 3. Z வந்து பாத்தீங்கன்னா 26 ன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன கேக்குறாங்க? LCM of HCF is not equal to ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அதாவது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. HCF இன் நிச்சயமா எதற்கு சமம் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப HCF அப்படின்றது என்னது இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? சோ நெக்ஸ்ட் இந்த வீக்குள்ள நமக்கு குரூப் 2 க்கு ஃப்ரெஷா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. குரூப் 4 நேத்தெல்லாம் முடிஞ்சிருக்கு. சோ இன்னொரு 2 டேஸ்க்குள்ள குரூப் 2 க்கு ஃப்ரெஷா நம்மளுடைய கிளாसेस வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவாமா? சோ A+C+H ன்னு போட்டுருக்கீங்க. ஜெயராம் ராஜ். சூப்பர்.
119 சூப்பர். சோ பாருங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, HCF உடைய மீச்சிமா எதற்கு சமம் இல்லைன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த HCF உடைய மீச்சிமா கண்டுபிடிக்கணுமா. சோ H உடைய ஆல்பபெட் வேல்யூ என்னப்பா, H உடைய ஆல்பபெட் வேல்யூ என்னன்னு நினைக்கீங்க, 8, C ஓட ஆல்பபெட் வேல்யூ 3, F ஓட ஆல்பபெட் வேல்யூ எனக்கு 6. சோ அப்போ இந்த மூணு நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் LCM எடுங்க. ஓகேவா. சோ 8 3 6. சோ ஃபர்ஸ்ட் எதை அடிக்கலாம், 3 அடிக்கலாமா. சோ 3 அடிச்சீங்கன்னா எவ்வளவு பாரு எனக்குங்க, 8 அப்படியே வந்துரும். சோ 1, 2 வருமா, அகைன் 2 அடிச்சோம்னா 4 1 1 இருக்குமா. சோ அப்ப LCM என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த 3 × 2 × 4 மல்டிப்ளை பண்ணுவோமா. சோ அப்ப எவ்வளவு வருது எனக்கு இந்த இடத்துல 6 4 24 வருதா. சோ LCM எவ்வளவுமா எனக்குங்க 24 கிடைச்சிருக்கு. அப்போ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா எது எனக்கு 24 வரல அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. சோ x ஓட வேல்யூ எவ்வளவு எனக்குங்க, x ஓட வேல்யூ 24. அப்ப கண்டிப்பா இது சமமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் E + S. சோ E ஓட வேல்யூ எனக்கு 5, S ஓட வேல்யூ எனக்கு 19. ரெண்டு ஆட் பண்ணா எனக்கு 24 கிடைக்குது. சோ அப்ப இதுவும் எனக்கு ஈக்குவலா தான் இருக்கு. சோ அப்ப இதுவும் கரெக்ட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் A + C + H. சோ A ஓட வேல்யூ எவ்வளவு, A ஓட வேல்யூ 1, C ஓட வேல்யூ எவ்வளவுப்பா, C ஓட வேல்யூ எனக்கு 3, H ஓட வேல்யூ எனக்கு 8. இதெல்லாம் ஆட் பண்ணா எவ்வளவு வருது, 12 கிடைக்குதா. சோ இது எனக்கு நாட் ஈக்குவல். ஓகேவா. நெக்ஸ்ட் எனக்கு D செக் பண்ணி பாருங்க. A ஓட வேல்யூ 1, C ஓட வேல்யூ எனக்கு 3, H ஓட வேல்யூ 8. சோ 3 24, 24 × 1 24. சோ அப்ப எனக்கு இதுவுமே எனக்கு LCM சமமா தான் இருக்கு. சோ இதுவும் கரெக்ட் தான். அப்ப எனக்கு தப்பானது என்னது, ஆப்ஷன் C மட்டும் தான். சோ C தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் இருக்குமா, சோ கண்டிப்பா இருக்கும்பா. சோ எவ்ரி இயர் நமக்கு குரூப் 4 எக்ஸாம் அட்லீஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு ஒரு டைம் ஆவது நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். சரியா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா. இந்த क्वेश्चनல யாருக்காவது டவுட் இருக்கா, क्वेश्चन நம்பர் 119ல. சோ உங்களுக்கு மேத்ஸ் சிலபஸ் சிமிலரா தான் இருக்கும். சோ கொஞ்சம் இன் டெப்தா இருக்கும், அவ்வளவுதான். சோ குரூப் 4ன்றது உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கா கொடுத்திருப்பாங்க. சோ குரூப் 2 அப்படின்றது உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்னால கொஞ்சம் டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். சோ அது ஒண்ணுதான் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவாமா. சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, இந்த क्वेश्चन நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம்ப்பா. சோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √5 √5 √5. சோ இதோட ஆன்சர் என்ன வரும், சோ இதோட ஆன்சர் எனக்கு 5 தான் வரும். சோ 5/1 தான் எனக்கு 5 க்கு ஈக்குவலா. சோ கட் ஆஃப் நீங்க ஒரு 165 பிளஸ் போட்டுருந்தீங்கனாலே போதும். கண்டிப்பா அந்த ரேஞ்சில தான் கட் ஆஃப் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓகேவா. சூப்பர். சந்தானலட்சுமி 5 போட்டிருக்கீங்க, சூப்பர்மா. நெக்ஸ்ட் போயிடலாமா. எஸ் 5/1 தான் நமக்கு இதுக்குடைய ஆன்சர் 5 தான. ஏன்னா நமக்கு இங்க எக்ஸெட்ரா கொடுத்திருக்காங்கல. சோ இது இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கும். சோ அதனால நம்ம ஆன்சர் 5 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. சூப்பர். 120 எல்லாரும் 5 போட்டுருக்கீங்க. உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. (3x + 4y = 4x + 6y = 22 = 32 எனில் x = y இன் 80 அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா. குரூப் 2 ஏஜ் லிமிட் கேக்குறீங்களா. சோ அத மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு நார்மல் கமெண்ட்ல லீவ் பண்றேமா. சோ 3:1 அப்படினு போட்டுருக்கீங்க. 1,2 சோ ஆப்ஷன் A நிறைய பேர் போடுறீங்க. ஜெயநிதி 3:1 போட்டுருக்கீங்க. செக் பண்ணி பார்த்தலாமா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இருக்க கொடுத்திருக்கத இஸ்ட்ன்றப்ப நம்ம பைல எழுதிக்கலாமா. சோ 3x + 4y / 4x + 6y = 22 / 32 ன்னு எழுதிக்கலாமா. சோ இந்த 2 ஆல் அடிச்சீங்கன்னா இங்க 11 இங்க 16. சோ இத அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளவு வருது, 48x + 64y = 44x + 66y இருக்குமா. சோ x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தா என்ன பவர் எடுக்கீங்க, 4x = 2y இருக்கும். அப்ப x / y = 2 / 4. சோ ஃபர்தரா அடிச்சோம்னா 1/2 ன்னு கிடைக்கும். சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் A 1:2 தான் வரும். ஓகேவா. சூப்பர். ஆப்ஷன் A தான் எல்லாரும் போடுறீங்க. சோ ஒரு சில பேர் 2:1 போடுறீங்க. சோ 2:1 போடாதீங்க, 1:2 தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா. எஸ் குரூப் 4 கிராஜுவேட் எனி டிகிரி இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாமா. நெக்ஸ்ட் போயிடலாமா. உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A மற்றும் B என்னும் இரு எண்கள் m/n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B இன் மீப்போமா. சோ மீப்போமா என்னது, LCM தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா.
சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் போடுங்க. சூப்பர். ஜெயநிதி எம்பி போட்டுருக்கீங்களா? சூப்பர். சோ இந்த क्वेश्चनக்கு நீங்க டைரக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் என்னப்பா பண்ணுவோம்? சோ ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் கொடுத்திருந்தாங்க, கேட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஆனா இங்க எனக்கு நம்பர்ஸே கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணிக்கிறேன். a is to b is equal to எனக்கு 10 is to 15 எழுதிக்கலாமா? சோ ஏதாவது ரெண்டு நம்பர் நானா சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சோ அது என்ன ரேஷியோல சொல்லிருக்காங்களா? m is to n என்ற ரேஷியோல சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ m is to n என்ற ரேஷியோனா எனக்கு அதே 10 is to 15. இந்த ரேஷியோல எழுதினா எவ்வளவு எழுதுவீங்க? 2 is to 3 எழுதிக்குவீங்களா? சோ அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வரும் எனக்கு? 30 கிடைக்குமா? சோ அப்ப 30 தான் என்னோட எல்சிஎம். ஓகேவாப்பா? சோ அப்ப இந்த 30ன்றத எனக்கு எப்படி ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. ஒன்னு நான் என்ன பண்ணலாம்? a-வ n-ஓட மல்டிப்ளை எனக்கு 30 கிடைக்குமா? சோ 10 இங்க 3. அப்போ a into n 10 into 3 is equal to 30. அப்படி என்ன பண்ணலாம்? b-ய m-ஓட மல்டிப்ளை பண்ணலாமா? சோ b into m. சோ 15 into 2 எனக்கு இது 30. சோ வேற ஏதாவது ஒரு டைப்ல என்னால ஃபார்ம் பண்ண முடியுமா? இத வேற எந்த டைப்லயும் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ ஒன்னு என்னோட ஆன்சர் a என்ன இருக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு b m ஆ இருக்கணும். சோ எந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கு பாருங்க அதுல. சோ ab வராது, கண்டிப்பா ab வராது. ஏன்னா நமக்கு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணுமாப்பா. சுபாஸ்ரீ அன்பு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா ஒரே நிமிஷம் உங்க நம்பர் மட்டும் நான் பார்த்து சொல்றேமா. ஓகே 8940400154. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான கைட்லைன்ஸும் அவங்க கொடுப்பாங்க. ஓகேமா? ஸோ ஜஸ்ட் இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கம்மா. 8940400154 அப்படின்ற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸாம்ல டைம் பத்தலன்னு சொல்றீங்களா? ஓகே. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே மேக்ஸ்ல கொஞ்சம் டைம் பத்தாம இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு 4 கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். மற்றபடி கொஸ்டின் லெவல் எல்லாமே ஈஸி டு மாடரேட் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? குரூப் 2 நோட்டிபிகேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு செப்டம்பர்ல குரூப் 2 எக்ஸாம் சொல்லிருக்காங்கம்மா. ஸோ இந்த ஒரு 1 மந்த்க்குள்ளேயே, 1 மந்த்ன்றதை விட ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள நமக்கு நோட்டிபிகேஷன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? நமக்கு bm தான் இருக்கா? சோ ஆன்சர் bm நாலும் mb நாலும் மல்டிப்ளிகேஷன் எனக்கு சேம் தால. சோ ஆன்சர் ஆப்ஷன் c தான் வரும். ஓகேவா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இரு எண்களின் மீப்போவா 11 மற்றும் அவற்றின் மீச்சிமா 693 ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ரெண்டு எண்ணுடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்ப்பா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் தெரியுமா? சோ அப்போ எனக்கு இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 77 ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் தெரியாது. நான் ஒய் எடுத்துக்கலாமா? சோ எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் என்ன பண்ணுவீங்க? 11 இன்டு 693 போட்டுக்கலாமா? சோ 11 அடிச்சோம்னா எனக்கு 7, அகைன் 7 அடிச்சா எவ்வளவு வருது? 9 63, ரிமைனிங் 6, 9 63. அப்போ y is equal to எவ்வளவு கிடைக்குது எனக்கு? இங்க 99 கிடைக்குதா? அப்ப என்னோட இன்னொரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 99 தான். சோ ஆன்சர் ஆப்ஷன் C தான் வரணும். ஓகேவா? டபுள் ஷேடுக்கு 2 மார்க் தான் சொல்றாங்களா? சோ டபுள் ஷேடுக்கு 2 மார்க் வராதுமா. சோ இப்போ பிரியா, ஜெயநிதி, மனோஜ், அமுதவ், சரவணன், சோ இப்போ எல்லாமே 99 போட்டிருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெயை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலகங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெயையும் நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு. இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான क्वेश्चन. நம்ம நிறைய டைம் இந்த क्वेश्चन நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ 2 ஆயிலோட கெபாசிட்டி எவ்வளவு எனக்குங்க? 120 180. சோ ரெண்டுமே எனக்கு சேம்
கொள்ளளவு இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டுக்குமே HCF எடுப்பீங்களா? HCF எவ்வளவு வருது இதுக்கு? சோ காமனா எனக்கு ஹையஸ்ட் நம்பர் எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு ரெண்டுமே வருமா? சோ 60 எடுத்துக்கலாமா? சோ 60 × 2 120, 60 × 3 எனக்கு 180 கிடைக்கும். சோ அப்ப சேம் கெபாசிட்டி உள்ள கேன்ல வைக்கணும்னா ஓவராலா ஒரு கேனோட கெபாசிட்டி மேக்ஸிமமா 60 லிட்டர் தான் இருக்கணும். ஓகேவா? சூப்பர். துர்கா, ஜெயநிதி, மேகலா, சந்தன லட்சுமி, ஜெயராம், ஜீவா, சூப்பர். எல்லாமே 60 தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சோ பிளட் ரிலேஷன் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? எக்ஸாம்ல பிளட் ரிலேஷனுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்களா? சோ டி தானா? சூப்பர். துர்கா, மேகலா, ஜெயநிதி, அக்ஷயா தேவி, சூப்பர். எல்லாரும் டி தான் போட்டிருக்கீங்க. சூப்பர். சோ சால்வ் பண்ணிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ரமீலா சே. சோ ரமீலா தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ராகவியுடைய ஃபாதர் தான் ராமன். ஓகேவா? சோ ராகவியுடைய ஃபாதர் யாரு? ராமன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர் இன் லா ராமநாதன் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஒரே சன், அதாவது ஃபாதர் இன் லாவுடைய ஒரே சன் தான் ராமன்னா கண்டிப்பா எனக்கு ரமீலா யாரோட ஒய்ஃபா இருப்பாங்க? ராமனோட ஒய்ஃபா இருப்பாங்க. சோ இங்க எனக்கு யார் வருவாங்க? ராமநாதன் வந்துருவாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தென் ஹவ் இஸ் ரமணி? சோ ரமணி யாருன்னு கேக்குறாங்க. யாருக்கு? ரிலேட்டட் டு ராமநாதன். ஓகேவாப்பா? சோ அப்ப பாருங்க, இந்த ஹூ இஸ் எது கொடுத்திருக்காங்க? இந்த ரமணியை தான் ஹூ இஸ் அப்படின்றது குறிக்கும். சோ ரமணி வந்து சிஸ்டர் ஆஃப் ராகவி. சோ ராகவியோட சிஸ்டர் தான் எனக்கு ரமணி அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சோ ரமணி எனக்கு ஃபீமேல். ஓகேவா? எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரமணி வந்து ராமநாதனுக்கு என்ன ரிலேஷன் வருவாங்க? சரியா? ஓகேவா? சோ மகனுடைய டாட்டர். சோ பையனுடைய பொண்ணு என்னப்பா வேணும்? டாட்டர், கிராண்ட் டாட்டர் வரணுமா? சோ பேத்தி அப்படி இல்லைன்னா கிராண்ட் டாட்டர், ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஓகே, சோ ஒரு சில மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. சோ அது எதையுமே குரூப் 2ல ரிப்பீட் பண்ணிராதீங்க. ஓகேவா? டிஎன்பிசி குரூப் 4 200 क्वेश्चन. ஓகே, சோ 40 क्वेश्चंस கரெக்ட்டா போட்டுருக்கீங்களா 200க்கு? சோ மினிமம் 165 பிளஸ் எடுத்தா தான் நமக்கு போஸ்டிங் வரதுக்கான பாசிபிள் இருக்கு. சோ இந்த எக்ஸாம் ஓகே. சோ நெக்ஸ்ட் நீங்க குரூப் 2ல இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சூப்பர்மா. சகத், சகிட்டாரியஸ், thank you so much. சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? சோ பேத்தி தான் இதுக்கான ஆன்சர். சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ இந்த क्वेश्चनல நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஏன்னா நமக்கு இங்க ஆண் பெண் நாட்கள் சம்பளம் எல்லாத்தையுமே மொத்தமா கொடுத்துட்டாங்களா? சோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணலாம்? பொறுமையா பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்கமா. 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாள்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 3780 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி 11 ஆண்களும் 13 பெண்களும் 8 நாள்ல 15440 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க? 7 ஆண்களும் 9 பெண்களும் 1240 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ தேங்க் யூ விஜி ராஜினி. சோ இதுக்கெல்லாம் எல்லாரும் என்ன ஆன்சர் போடுறீங்க? 10 டேஸ் போடுறீங்களா? ஜெயநிதி 10 போட்டிருக்கீங்க. சிவா சுஷா 10, தினேஷ் குமார் 10. சூப்பர். சுதா செல்லம் ஹாய்மா. ஸோ நிறைய பேர் 9 போடுறீங்களா? ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன பண்ணுவீங்க? 3 ஆண்கள் 7 பெண்கள் 7 நாள்ல தான் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 3780 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களா? அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு ஆட் பண்ணிருப்பாங்க? ஸோ 7ஆல அடிச்சா எவ்வளவு வருது எனக்கு? இங்க 7 35, ரிமைனிங் 2, 4 28, இந்த 0 அப்படியே போட்டு சொல்லுவீங்களா? அப்ப 3 men plus 4 women எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க? ஒரு நாள்ல 540 ரூபாய் ஆட் பண்றாங்களா? சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. 11 மென்னும் 13 உமனும் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க பாருங்க. 8 நாள்ல 15040 ரூபாய் ஏர்ன் பண்றாங்க. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு ஏர்ன் பண்ணுவாங்க? அடிச்சா 8, ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 7 இருக்குமா? சோ 8 8 64, ரிமைனிங் 6, 8 8 64 0. அப்போ 1880 ரூபாய் ஏர்ன் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு ஒண்ணு மென்னு இல்லைன்னா உமன் ஏதாவது ஒண்ணு அடிச்சு கொடுக்கணுமா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? இதுல உமன் இருக்கட்டும், மென் அடிச்சு கொடுத்துடலாமா? சோ மென் அடிச்சு கொடுத்தா எனக்கு ஈஸி. இங்க 11ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்களா? அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 33, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 33, ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? மென்னு மென்னும். சோ உமனை மட்டும் எடுத்துக்கோங்க. சோ அப்போ 11 × 4 எவ்வளவுப்பா? 44 உமன்,
பிளஸ் மைனஸ் பண்ணணும்ல அந்த இடத்துல நம்ம மைனஸ் 3 இன்டு 13 எவ்வளவு வரும் 39 உமன். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க 11 540 மல்டிப்ளை பண்ணுவீங்க 3 1880 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுமா. சோ 11 540 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும். சோ 5400 பிளஸ் ஒரு 540 போடுவோமா. அப்ப 0 4 9 5940 கிடைக்குமா. சோ மைனஸ் 3 இன்டு 1880 எவ்வளவு வரும். சோ 0 அப்படியே வந்துருமா. 3 24க்கு 4 ரிமைனிங் 2 3 24 26க்கு 6 ரிமைனிங் 2. சோ 1 3 3 பிளஸ் 2 5. சோ இது ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ற வேல்யூ கிடைச்சிருமா. சோ 0 0 ரிமைனிங் இங்க எவ்வளவு கிடைக்குது 300 கிடைக்குது. சோ 300 வந்துருமா. சோ பாருங்க 44 உமன்ல இருந்து 39 உமன் போச்சுனா எவ்வளவு இருக்கும் 5 உமன் இஸ் ஈக்குவல் டு 300 அப்படினா ஒரு உமன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் 300 டிவைட் பை 5 னா 60 கிடைக்குமா. சோ அப்ப உமனுடைய ஒன் டே salary எனக்கு 60 ரூபாய் கிடைச்சிருமா. சோ உமனுடைய ஒன் டே salary எனக்கு 60 னா இதுக்கு நான் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. சோ அப்படியே இதுக்கு ஈக்குவேஷன் 1ல போடுங்க. எனக்கு எவ்வளவு வருது 3 men பிளஸ் எத்தனை உமன் இருக்காங்க 4 உமன் இருக்காங்க. சோ 4 இன்டு 60 எவ்வளவுப்பா 240 கிடைக்குமா. இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு எனக்கு 540. அப்ப 3 men இஸ் ஈக்குவல் டு 540 ல இருந்து 240 போச்சுனா எவ்வளவு கிடைக்கும் 300. men இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் 100 ன்னு கிடைக்குமா. அப்ப உமன் வந்து 60 ரூபாய் வாங்குறாங்க men வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. நம்ம என்ன கேக்குறாங்க 7 மென்னும் 9 உமனும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல 1240 ரூபாய் ஆகும் கேக்குறாங்க. ஓகேவா. அப்ப 7 men plus 9 women. சோ ஒரு மென்னோட salary எனக்கு 100. சோ 7 into 100 700 6 into 60 எவ்வளவு மாறும் 540 ரூபாய் வருமா. சோ அப்ப ஒன் டேல 7 மென்னும் 9 உமனும் எவ்வளவு earn பண்றாங்க 1240 ரூபாய் earn பண்றாங்க. எனக்கு எவ்வளவு ஓவரால் earn பண்ணிருக்காங்க 12400 ரூபாய் earn பண்ணிருக்காங்களா. சோ இந்த into 10 போட்டா எவ்வளவு கிடைக்கும் எனக்கு இங்க 12400 ரூபாய் கிடைக்குமா. அப்ப 10 நாள் வேலை பார்த்திருந்தாங்கன்னா அவங்க 12400 ரூபாய் earn பண்ணிருப்பாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேவா. எஸ் ஒரு சில क्वेश्चंस கொஞ்சம் டிரைவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ எல்லா क्वेश्चनமே ஈஸியா கேட்க மாட்டாங்கல்ல. the government answer key just இன்னொரு 1 வீக்ல வந்துரும். ஓகேவாப்பா. சோ அப்போ இந்த ஆன்சரையும் அந்த ஆன்சரையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே. சோ 165 பிளஸ் இருந்தாதான் நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓகே சூப்பர். சரோ கரெக்ட்னு போட்டுருக்கீங்க. சூப்பர்மா. சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா. சோ நெக்ஸ்ட் பாருங்க. விக்னேஷ் 2 ஆண்டுக்கு 4% வட்டி விகிதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓர் ஆண்டின் லாபம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா. இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி. ஓகே துர்கா வீரா ஆன்லைன் கிளாஸ் டீடைல்ஸாமா. ஓகே அகைன் நான் நம்பர் எழுதி போறேன். ஜஸ்ட் இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க. ஓகேவாமா. So 8940400154 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைலா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா. சூப்பர். நான் 400 போட்டேன் 1 இயர் பார்க்கலையா. சூப்பர். ஓகேமா. சோ பாத்துடலாமா. சோ விக்னேஷ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து 10,000 ரூபாய் கடனா வாங்குறாரு. அந்த 10,000 ரூபாய் என்ன பண்றாங்க சஞ்சய்கிட்ட கொடுத்துறாங்க. ஓகேவா. அப்ப 1 இயரோட லாபம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இனிஷியலா அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும். சோ ஒரு வருஷத்துக்கு 4% வட்டி அவர் கொடுப்பாரு. ஆனா அவர் எவ்வளவு வட்டி வாங்குறாரு 6% வட்டி வாங்குறாரு. ஓகேவா. அப்போ 8% அவர் பேங்க் ரிட்டர்ன் பண்ணிருப்பாரு. அவர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு 6 into 2 12% வாங்கியிருப்பாரா. சோ இதுல கழிச்சோம்னா வர்றதுதான் அவருடைய கெயினா இருக்கும். அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் கெயின் அவருக்கு 4% கெயின். அப்ப 10,000 ரூபாய் 4% எவ்வளவுப்பா 10,000 4% எனக்கு 400 கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு 2 வருஷத்துக்கு தான் 400 கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க 1 இயருக்கு அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தால. சோ 2 வருஷத்துக்கு 400 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சுனா ஒரு வருஷத்துல எவ்வளவு கிடைச்சிருக்கும் கண்டிப்பா 200 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா. சோ நிறைய பேர் இந்த இடத்துல பண்ண மிஸ்டேக் ஓராண்டு லாபம் அப்படின்றத விட்டுருப்பீங்க. சோ மேக்ஸிமம் 2 இயர்ஸ் லாபத்தை மட்டும் நீங்க ஆன்சரா போட்டுருப்பீங்க. ஓகேவாப்பா. சோ அதெல்லாம் பண்ணிருக்கீங்க எல்லாருமே. சோ क्वेश्चனை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா ரீட் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க ஆன்சர் போட்டுக்கலாம். சூப்பர்மா. உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமா விகிதத்தை காண்க சொல்லியிருக்காங்க. HCF and LCM. So HCF னா எப்படி பண்ணுவோம், LCM னா என்ன பண்ணுவோம்? So டக்குன்னு போடுங்க பாப்போம் இதுக்கான ஆன்சரை. So first answer I put A. மேகலா, ஜெயநிதி, சூப்பர்மா. So சுதா 1:19. சூப்பர். ஸோ எனக்கு ரெண்டு நம்பர் இருக்கு, சாரி. ஸோ 7 அண்ட் தென் 13 இருக்கா, ரெண்டுமே என்ன நம்பர்ப்பா, பிரைம் நம்பர். ஸோ ரெண்டு பிரைம் நம்பர்ஸோடைய HCF கண்டிப்பா என்ன சொல்லியிருக்கேன் நான், 1 தான் இருக்கணும். ஸோ 1 தவிர எதுவுமே எனக்கு இந்த ரெண்டு நம்பரையும் காமனா டிவைட் பண்ணாது. ஸோ HCF 1 அப்படின்னு தெரிஞ்சிருமா. ஸோ அதை வச்சே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ தான் வரும்னு சொல்லிட்டு. இதனால நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா. ஸோ 13க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வரும், ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா. ஏன்னா நமக்கு பிரைம் நம்பர்ஸோட எல்சிஎம் கண்டிப்பா அதோடைய மல்டிப்ளிகேஷனா தான் இருக்கும். ஸோ 7 × 13 91. ஸோ 1:91 தான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா. ஸோ மோகன் பிரசாத் 7:13 போடுறீங்க, செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் மட்டும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 147. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. x is to y is equal to 2:1 சொல்லிருக்காங்களா. அப்ப x by y is equal to என்னது, 2/1. x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ எனக்கு 1. சோ அத அப்படியே தூக்கி அந்த ஈக்குவேஷன் செட் பண்ணிக்கோங்க. சோ x ஸ்கொயர் என்ன பண்ணுவீங்க, 2 ஸ்கொயர் போடுவீங்களா. சோ 2 ஸ்கொயர் ஓட 4, y ஸ்கொயர்னா 1 ஆ. சோ டிவைடட் பை -1 போடுவோமா. சோ டிவைடட் பை போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் + y ஸ்கொயர். x ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4, y ஸ்கொயர்னா 1. சோ இத அப்படியே அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. சோ 4 ல இருந்து 1 போச்சுனா 3, 4 + 1 5. அப்ப எனக்கு 3/5 கிடைக்குதா. அப்ப என்னோட ஆன்சர் என்ன இருக்கணும், 3:5 ன்னு இருக்கணும். சோ ஆன்சர் இங்க ஆப்ஷன் டி தான் வரும். சூப்பர், எல்லாரும் ஆப்ஷன் டி தான் போட்டுருக்கீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन நார்மல் ஃபார்முலா போட்டு ட்ரை பண்ண வேணுமா கேட்டிருக்கீங்களா. கனிமொழி லாஸ்ட் क्वेश्चन காப்பா. சோ நார்மல் ஃபார்முலால போட வேணாமா, டைரக்டால கொடுத்திருக்காங்க. சோ நார்மல் ஃபார்முலா கண்டிப்பா இதுக்கு தேவைப்படாது. சோ நீங்க டைரக்டாவே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சோ டக்குன்னு போடுங்க இந்த क्वेश्चन மட்டும் ஆன்சர். சோ 20% ன்றது எப்படி எழுதிக்கலாம், 1/5 ல எழுதிக்கலாமா. சோ எனக்கு இதுல 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப கண்டிப்பா இது என்னவா இருக்கணும், மார்க்டு பிரைஸ். இது எனக்கு டிஸ்கவுண்டா இருக்குமா. இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் தான் என்ன பண்றாரு, அவர் சேவ் பண்றாரு. அப்ப இந்த 1 தான் எனக்கு எவ்வளவு, 20%, சாரி 25 ரூபாய். ஓகேவா. இந்த 1ன்றது தான் எனக்கு டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட் தான் 25 ரூபாய்னா எனக்கு என்ன கேக்குறாங்க, அதோடைய ஒரிஜினல் பிரைஸ் கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு கதை பிரைஸ் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்கன்னு கேக்குறாங்க. சோ 5க்கு தான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்திருப்பாங்களா. சோ 1 தான் 25னா 5ன்றது எவ்வளவு வரும், 125 வருமா. என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா. சூப்பர். ஜெயநிதி, அக்ஷயா தேவி, சரோ, துர்கா, மேகலா, சூப்பர். சிவா, எல்லாரும் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ லைவ்ல நிறைய பேர் இருக்கீங்க, பட் ஆன்சர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் வருது. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. சூப்பர். ஜெயராம் ராஜ் சூப்பர். 3:5 போடுங்க. சோ क्वेश्चन நம்பர் 169 க்கு ஆன்சர் போடுங்க. How many great circle can a hemisphere have? சோ ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான क्वेश्चन எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அன்கவுண்டபிள். சோ சர்க்கிள்லயும் எனக்கு ஸ்கொயர், அதாவது என்ன சர்க்கிள்லயும், ஓகே சாரி, கோளத்திலையும் என்னால என்ன பண்ண முடியாது, சர்க்கிள்ஸ் என்ன முடியாது. அதே மாதிரி ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்திலையும் என்னால என்ன பண்ண முடியாது, சர்க்கிள்ஸை கவுண்ட் பண்ண முடியாது. சோ இன்ஃபினிட்டியா தான் இருக்கும். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் போயிடலாமா. சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ இந்த क्वेश्चन நம்ம ரிப்பீட்டட் क्वेश्चनலயே பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 டைம்ஸ் பார்த்திருப்போம். சோ நம்பர் மட்டும் தான் இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா. சோ ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் whose height is 4 meter and whose base area is 500 meter square அப்படி கொடுத்திருக்காங்க. எனக்கு என்ன கேக்குறாங்க, வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் கேக்குறாங்க. சோ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்னது, pi r square h ஆ. எனக்கு h என்ன கொடுத்திருக்காங்க, 4 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோட பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்கமா. அதாவது எனக்கு ஒரு கோன் வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த கோனுடைய பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. அது என்னது, 500 மீட்டர் ஸ்கொயர். இது என்னது, எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கிளா, அந்த சர்க்கிளோட ஏரியா கொடுத்துட்டாங்க. சர்க்கிளோட ஏரியா என்னது, பை ஆர் ஸ்கொயரா. இந்த பை ஆர் ஸ்கொயர் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், நீங்க 500 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. சோ பை ஆர் ஸ்கொயர் இப்ப எனக்கு இங்க 500, h எவ்வளவு
4. So 4 into 500 எவ்வளவு வரும்? Yes, it's hemisphere. அரைக்கோளம் தானே. So ரெண்டுக்குமே இன்ஃபினிட்டி தான். ஓகேவா? So இதுக்கான ஆன்சர் 4 into 500 200 மீட்டர் கியூப் தான். ஓகேவா? ஓகே, சூப்பர். எல்லாமே ஆப்ஷன் ஏ போட்டுருக்கீங்க. உங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, 171. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் டக்கு டக்குன்னு போடுங்கம்மா. சோ ஆன்சர் நீங்க சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட் ஆயிடுச்சா? சோ கட் ஆகுதா? சோ கிளியரா இருக்குமா? சூப்பர். சுதா, துர்கா 25 போடுறீங்க. Sagittarius 25. மேகலா கன்ஃபியூஸ்டா? எஸ், ஒரு சில பேர் இந்த क्वेश्चनல கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. சோ நிறைய பேர் என்ன ஆன்சர் போட்டுருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆனா 0 போட்டுருப்பீங்கப்பா. ஓகேவா? இதுல நமக்கு ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் தான் வச்சிருக்காங்க. அவங்க கொடுத்திருக்கிறதுல என்ன வேர்ட் ட்விஸ்ட்னா இன்டெலிஜென்ட் மென் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுல தான் நமக்கு ட்விஸ்ட். சோ நம்ம இன்டெலிஜென்ட் மென்னா என்ன பண்ணுவாங்க? முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ண ட்ரை பண்ணணுமா? சோ நம்ம சேவ் பண்ணணும். சோ ஓகேவா? சோ எல்லாத்தையுமே இழக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிமைனிங் மேங்கோஸ் கையில வச்சிருக்கணும். சோ அதுக்கு நம்ம என்னென்ன வழியில யோசிக்கிறோம் அப்படின்றதா இந்த क्वेश्चनல அவங்க கொடுத்திருக்கிறதுக்கான மெயின் கான்செப்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, அவங்கட்ட 3 சாக் இருக்கு. ஒவ்வொன்லையும் 30 மேங்கோஸ் இருக்கு. So as he crossed each toll, he has to give one mango for each sack. So ஒவ்வொரு சாக்குக்கும் எனக்கு ஒரு மேங்கோ அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. He crossed 30 tolls. How many mangoes he will have at the end ன்னு கேட்டிருக்காங்களா? So அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் மொத்தம் 3 சாக் இருக்குன்னு வச்சுக்கலாமா? சோ ஒவ்வொன்ல எவ்வளவு இருக்கு? 30 மேங்கோஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்போ நார்மல் பர்சன் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு டோலுக்கும் ஒவ்வொரு சாக்ல இருந்து ஒன்னு எடுத்து கொடுத்தாங்கன்னா 30 டோலுக்கு எனக்கு ஓவராலா 90 மேங்கோஸ் காலியாயிடும். அப்ப ரிமைனிங் அவுட் எவ்வளவு இருக்கும்? 0 இருக்கும். ஆனா நம்ம அப்படி யோசிச்சோம்னா நமக்கு எதுவுமே மிஞ்சா இல்லப்பா. சோ நம்ம புத்திசாலித்தனமா யோசிச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியான டோலுக்கு நம்ம மேங்கோஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் டோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டோலுக்கு எனக்கு எத்தனை மேங்கோ கொடுக்கணும்? ஓவராலா என்கிட்ட 3 சாக் இருக்கு. அப்ப 3 சாக்லயுமே நான் 3 மேங்கோ கொடுக்கணுமா? சோ அப்ப என்ன பண்றேன், எனக்கு இந்த 2 சாக்கை அப்படியே வச்சுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் சாக்ல இருந்து மட்டும் நான் 3 கொடுத்துட்டேன்னா 27 மேங்கோ நான் கொடுத்துருப்பேனா? சோ 27 மேங்கோ ரிமைனிங் இருக்கும். என்கிட்ட 3 மேங்கோ மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ அப்ப முதல் சாக்ல இருந்து மட்டுமே நான் எல்லா மேங்கோஸையும் கொடுக்க போறேன். அப்போ ஓவராலா என்கிட்ட 30 மேங்கோ இருக்கு. அப்ப 10 டோலுக்கு என்ன பண்ணிருக்க முடியும்? என்னால 30 மேங்கோ கொடுத்துருக்க முடியுமா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு 10 டோலை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த முதல் சாக்கு எம்டி ஆயிருமா? சோ ரிமைனிங் எத்தனை சாக்கு இருக்கு? 2 சாக்கு இருக்கு. அப்போ 2 சாக்குக்கு நான் எவ்வளவு கொடுப்பேன்? 2 மேங்கோ தான் ஒவ்வொரு டோலுக்குமே கொடுக்கணும். ஓகேவா? அப்ப இந்த 2வது சாக்கை நான் ஓபன் பண்றேன் இப்ப. ஓகேவா? சோ அப்ப பாருங்க, 11வது டோல்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? 2 மேங்கோ மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? சோ அப்ப பாருங்க, இந்த 2வது சாக்கை வச்சு என்ன பண்ண முடியும்? என்னால மேக்ஸிமம் 15 டோலுக்கு என்னால மேங்கோஸ் கொடுக்க முடியுமா? 2 into 15 30. அப்ப இந்த 2வது சாக்கும் என்ன ஆகும்? இப்ப காலி ஆயிருமா? அப்ப என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஒரு 10 டோல் கிராஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் ஒரு 15 டோல் கிராஸ் பண்ணிருக்கேன். ஓவராலா எனக்கு 25 டோல் கிராஸ் பண்ணிட்டு 2 சாக்கு காலி ஆயிருச்சா? 3வது சாக்குல எத்தனை இருக்கு? 30 மேங்கோஸ் இருக்கா? இப்ப ரிமைனிங் எத்தனை டோல் இருக்கு? 5 டோல் தான் இருக்கு. சோ அந்த 5 டோல்ல எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சாக்கு தான். ஒரு சாக்குக்கு எனக்கு எத்தனை கொடுக்கணும்? 1 கொடுக்கணுமா? அப்ப 5 டோலுக்கு 5 மேங்கோ கொடுத்துருப்போமா? அப்ப 5 கழிச்சோம்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 25 மேங்கோஸ் என்ற ரிமைனிங் இருக்கும் அந்த 30 டோலையும் கிராஸ் பண்றப்போ. என்னுடைய ஆன்சர் இங்க ஆப்ஷன் டி தான் வரும். ஓகேவா? இந்த क्वेश्चन தான் டைம் எடுத்துச்சாமா ஜெயராம்? சோ ஒரு சில क्वेश्चंस இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பா தான் கொடுப்பாங்க. சோ அத நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணனும். சூப்பர். இப்போ கிளியரா அப்ப அந்த क्वेश्चन? சோ இந்த மாதிரி क्वेश्चंस வந்து இதுக்கு அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சோம்னா ஈஸியா அதோட கிளிக் ஆயிடும். அதோட ஐடியாஸ் கிளிக் ஆயிடும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாமா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ இந்த क्वेश्चन நம்ம நிறைய டைம் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. சோ 24 மீட்டர் நீளமும் 18 மீட்டர் அகலமும் 16 மீட்டர் உயரமும் உள்ள ஒரு அறையில் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பி நீளம் கேக்குறாங்க. சோ அதாவது ஒரு கியூபாய்டு இருக்குல்லப்பா. இதான் எனக்கு ஒரு கியூபாய்டுனா இந்த கியூபாய்டுடைய நீளம் 24, அகலம் வந்து எனக்கு 18, உயரம் 16. இதுல ஒரு கம்பி செங்குத்து அந்த ஒரு மாதிரி ஒரு கிராஸா ஒரு கம்பி வைக்கிறாங்கன்னா அந்த கம்பியோட நீளம் அதிகபட்சம் எவ்வளவு இருக்கலாம் கேக்குறாங்களா? சோ அது வேணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர் ஆட் பண்ணிக்குவீங்களா? சோ L ஸ்கொயர்ன்றது நீளம் 24 மீட்டர்னா 576, 18 ஸ்கொயர் 324,
16 ஸ்கொயர் 256. எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க, அது வருது. சோ இங்க 10 16க்கு 6 ரிமைனிங் 1, 10 15க்கு 5 ரிமைனிங் 1. சோ 1156 கிடைக்குமா? சோ 1156ன்றது எங்கமா இருக்கு? எனக்கு இங்க ஸ்கொயருக்குள்ள இருக்கு. சோ அப்ப எனக்கு 1156 ஸ்கொயர் ரூட் எடுத்தா எவ்வளவு எடுக்கலாம்? 34 ஸ்கொயர் வருமா? 34 × 34. சோ 16 9 3 12 3 12. சோ இத அப்படியே ஆட் பண்ணுங்க. 6 5 11. சோ 1156ன்றது எதோட ஸ்கொயர்? 34 ஓட ஸ்கொயர். சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். சோ எல்லாரும் 24 ன்னு போறீங்க. 24ன்றது எனக்கு நீளம் தான்மா, ஓகேவா? அந்த நீளத்தையும் நம்ம என்ன பண்றோம்? நீளத்தை தான் நம்ம மொத்த கம்பின்னு எடுக்க கூடாது. சோ இந்த ஒரு ஸ்லாண்டிங் லைன்ல வைக்கிறதா இருக்கலே மிக நீளமான கம்பியா இருக்குமா? சூப்பர். ஜீவா 34 போட்டுருக்கீங்க. சூப்பர். இந்த क्वेश्चन எல்லாமே எக்ஸாம்ல கரெக்ட்டா போட்டீங்களா? 34ன்னு சொல்லி கொஞ்சம் ஃபாஸ்டா. எக்ஸாம்ஸ் வந்து நம்ம டல் ஆயிட்டீங்களா எல்லாருமே? சூப்பர். நோ சாரா. சோ விடுங்கம்மா, பாத்துக்கலாம், ஓகேவா? சோ மேக்ஸ்ல நம்ம 20 பிளஸ் எடுத்தாலே போதும். ரிமைனிங் இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணோம்னா நம்ம பாஸ் ஆயிடலாம், ஓகேவா? சோ எதுவுமே ஒரி பண்ணாதீங்க. சோ ரீசனிங் ஈஸியா போட்டேன் சாரா. சூப்பர். சோ ரீசனிங்ல எத்தனை क्वेश्चन வந்துச்சு ஓவராலா? ஓகே, பாத்துடலாம் சரியாமா? சோ ஓவரால் 27. சோ ரீசனிங் தனியா பாத்துடலாம். ஸ்பெண்ட் மோர் டைம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா? மேக்ஸிமம் எவ்வளவுப்பா ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? 35 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்களா? சோ மேக்ஸிமம் தான் நீங்க 35 ஸ்பெண்ட் பண்ணலாம். சோ இது ஒரு क्वेश्चन. இது மேக்ஸ் இல்ல. சோ இத பாத்துடலாம். சோ இந்த மாதிரி क्वेश्चन நம்ம எத்தனை டைம் சால்வ் பண்ணிருப்போம்? நீங்களே சொல்லுங்க. 45 மினிட்ஸ் எடுத்துட்டீங்களாமா? ஓகேவா? சோ அதே சேம் மிஸ்டேக் குரூப் 2ல பண்ணாதீங்க. குரூப் 2 நமக்கு செப்டம்பர்ல வந்துரும், ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் போடுங்க. சோ நம்மளுமே திருப்பி பேசிக்ல இருந்து உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் கொண்டு போவோம். சோ ரெகுலரா பாருங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவாப்பா? சூப்பர். இந்த क्वेश्चन டக்குனு ஆன்சர் பண்ணுங்க. சோ சேம் அதே தான். சோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM and HCM கொடுத்துட்டாங்க, ஓகேவா? எனக்கு இங்க LCM என்ன கொடுத்திருக்காங்க? 9 டைம்ஸ் ஆஃப் 6 டைம்ஸ் ஆஃப் HCF சொல்லிட்டாங்களா? HCF எவ்வளவுமா நீங்க கொடுத்திருக்காங்க? 12. சோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 36. சோ 36 into y is equal to LCM என்னது? 6 into HCF. HCF எனக்கு 12 into HCF போடுவோமா? சோ அகைன் ஒரு 12. சோ 12 அடிச்சோம்னா இங்க 3. சோ 3 அடிச்சோம்னா இங்க 2. சோ 2 into 12 எவ்வளவு வரும்? y is equal to 24 வரும். சோ ஆன்சர் ஆப்ஷன் A தான் வருது, ஓகேவா? சூப்பர். how 24 சோ இந்த மெத்தட்ல செய்யுங்க, போகும் ஈஸியா வந்துரும், சரியாமா? 34 ஸ்கொயர். சூப்பர். ஜெயராம் வந்து நீங்க கொஞ்சம் பின்னாடி இருக்கீங்கமா. சோ லைவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் லைவுக்கு வந்துருவீங்க, ஓகேவா? சோ ஒவ்வொரு क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணும்போது முன்னாடி क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் போடுறீங்க. சோ ஆன்சர் கரெக்ட்டா தான் போடுறீங்க. பட் ஆனா லைவ்ல வந்து ஆன்சர் போடுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஓகேவாப்பா? சூப்பர். 24 போடுறீங்க, சூப்பர்மா. உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चनக்கு நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா தான். சோ இந்த ஃபார்முலா நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். So k 1 cube 2 cube 3 cube etc k cube ஓட வேல்யூ 72900 அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு 1 plus 2 plus 3 plus etc k இன் மதிப்பு கேக்குறாங்க. இப்ப பாருங்க n into n plus 1 divided by 2 the whole square என்ன கொடுத்திருக்காங்க எனக்கு இங்க 72900 கொடுத்திருக்காங்களா? அப்ப எனக்கு என்ன வேணும்? பவர் 1ல கொடுத்திருந்தா என்ன பண்ணுவீங்க? n into n plus 1 divided by 2 மட்டும் கண்டுபிடிப்போமா? சோ அப்ப என்ன பண்ணனும்? இந்த ஸ்கொயர் ரூட் இந்த ரூட் பவர் கேன்சல் பண்றதுக்காண்டி இங்க நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோமா? ஸ்கொயர் ரூட் தான் எவ்வளவு பாரும்? 27 ஸ்கொயர் 729. 2 0 பதிலா 1 0. சோ 270 ன்னு வரணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும், ஓகேவா? சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் சந்தானலட்சுமி, பிரியமனத்தோழன், மேகலா. சூப்பர்மா. சோ மேகலா எஸ் போட்டுட்டீங்களா? சூப்பர். எஸ் ஆப்ஷன் சி சுதா செல்லம். எஸ் சூப்பர்மா. சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 195 2359x 33y. நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா x plus y கேக்குறாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவீங்க? சோ 2 3 5 9. சோ அதோட சீக்வென்ஸ் என்னப்பா? ஓகே, into 1 plus 1 போடலாமா? into 1 plus 1 into 1 plus 1 போட்டா நமக்கு இங்க 7 ஆயிரும். சோ into 1 plus 1 போட முடியாது. So into 2 minus 1 போடலாமா? So logicல so 2 into 2 minus 1. So 4 minus 1 3 ன்னு கிடைக்குமா?
சூப்பர். RKGM 82, மனோஜ் 82. சூப்பர். ஸோ சால்வ் பண்ணிடலாமா? அடுத்து பாருங்க, 3 6 இருக்கா? ஸோ 3 × 2 -1. ஸோ 5 - 1 எவ்வளோப்பா வரும்? 6 - 1னா 5 கிடைக்குமா? அகைன் 5. ஸோ 5 × 2 -1. ஸோ 10 - 1 எவ்வளோ வரும்? 9. ஸோ கரெக்டாக வருதா லாஜிக்கு? ஸோ அப்படின்றப்ப இதான் நம்மளோட லாஜிக். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 9 × 2 -1. ஸோ 18 - 1 எனக்கு 17 கிடைக்கும். ஸோ 17 தான் நமக்கு இங்க எக்ஸோட வேல்யூவா? ஸோ 17x. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 33 கரெக்டாக செக் பண்ணி பாருங்க. 34 - 1 33. அகைன் 66 - 1 போடுவோமா? ஸோ அப்ப 63 வருமா? ஸோ 66 - 1 65. ஓகே அப்பா, அப்போ y யோட வேல்யூ எவ்வளோ? 65. ரெண்டுமே ஆட் பண்ணா 12க்கு 2 ரிமைனிங் 1 7 + 1 8. ஸோ 82 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இங்க ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகேவா? சூப்பர். எல்லாரும் ஆப்ஷன் டி போட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ இந்த क्वेश्चन எத்தனை பேர்ப்பா கரெக்டா போட்டீங்க? 196. சோ எத்தனை பேர் கரெக்டா போட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்துடலாமா? சோ ரீசனிங்ல இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சூப்பர். சரோ 9 போட்டிருக்கீங்களா? சூப்பர். RKGM 9. சூப்பர். நான் தப்பா? சுதாசெல்லாம் 9 போட்டிருக்கீங்க. சூப்பர்மா. ராஜா 10 போட்டிருக்கீங்களா? இந்த क्वेश्चन புரியலையா? சோ உங்களுக்கு பொறுமையா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. AZ BY CX எக்ஸெட்ரா YB ZA. சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இங்க AZ, இங்க ZA, இங்க BY, இங்க YB ன்னு எழுதிருக்காங்களா? அப்படின்றப்போ எனக்கு 26 ஆல்பபெட் என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் A to Z to செகண்ட் என்ன சொல்லிருக்காங்க? சோ இங்க A, இங்க B. இத நான் என்ன பண்றேன்? யூனிட் டிஜிட் எடுத்துக்கிறேன். இத நான் 10 டிஜிட் எடுத்துக்கிறேன். ஓகேவாப்பா? சோ அப்ப இந்த யூனிட் டிஜிட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ரிவர்ஸ் ஆல்பபெட் எழுதிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு ஆட் the 10th டிஜிட்ல பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் எனக்கு A ல இருந்து Z வரைக்கும் எழுதிருக்காங்கன்னு வெச்சுக்கலாமா? சோ இது எப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் சொல்லிறவா உங்களுக்கு. AZ BY CX ன்னு எழுதுவீங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும்? D. D க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்? ஓகே, D போடலாமா? D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. சோ ஃபார்வர்ட் எழுதியாச்சா? A ல இருந்து Z வரைக்கும் நான் ஃபார்வர்ட் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ரிவர்ஸ்ல இருந்து. ஓகேவா? சோ நம்ம எழுதுறது எல்லாமே என்னது? யூனிட், அதாவது 10 டிஜிட் எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் யூனிட் டிஜிட்ல A ல இருந்து Z வரைக்கும் ரிவர்ஸ்ல எழுதுவோமா? சோ இங்க A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W. சோ இந்த ஃபார்மட்ல நம்ம எழுதிருக்கோம். ஓகேவாப்பா? இந்த ஃபார்மட்ல எழுதிருந்தீங்கன்னா ஈஸியா இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க அதுல? How many consonants will appear to the left of vowel? So vowelக்கு லெஃப்ட்ல எனக்கு இங்க கான்சனன்ட் இருக்கணும். ஓகேவா? சோ ஓவரா என்னென்னலாம் வவல் எனக்கு? A E I O U 5 வவல் இருக்கா? சோ இந்த 5 வவல் எடுத்துக்கோங்க. A க்கு லெஃப்ட்ல எனக்கு கான்சனன்ட் இருக்கான்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் A க்கு லெஃப்ட்ல எனக்கு எதுவுமே இல்ல. சோ அப்ப இத கவுண்ட் பண்ண மாட்டோம். ஓகேவாப்பா? சோ இங்க பாருங்க, லாஸ்ட்ல A க்கு லெஃப்ட்ல எனக்கு Z இருக்கா? Z ன்றது ஒரு கான்சனன்ட். சோ அப்ப A ல எனக்கு 1 ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் E ல பாருங்க, E எங்க இருக்கு? E இங்க இருக்கு. E க்கு லெஃப்ட்ல W இருக்கு. சோ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கா? அகைன் E எங்க இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நம்ம ஆல்பபெட் A to Z ரெண்டு டைம் எழுதிருக்கோமா? சோ அகைன் E க்கு லெஃப்ட்ல எனக்கு B இருக்கா? அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்ப E வச்சு மட்டும் எனக்கு ரெண்டு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் I வச்சு பாருங்க. I க்கு லெஃப்ட்ல S இருக்கு. I க்கு லெஃப்ட்ல R இருக்கு. சோ I க்கு எனக்கு ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. O ல பாருங்க. O க்கு லெஃப்ட்ல எனக்கு M, அதே மாதிரி செகண்ட் O எங்க இருக்கு? O க்கு லெஃப்ட்ல எனக்கு L. சோ O வச்சு ரெண்டு, அகைன் சேம் U வச்சு எனக்கு ரெண்டு ஃபார்ம் ஆகும். ஓவரால் ரெண்டுமே ஆட் பண்ண எவ்வளவு வருது? 2 2 2 2 8 8 + 1 9. சோ 9 டைம் பாத்தீங்கன்னா எனக்கு வவலுக்கு பிஃபோர்ல கான்சனன்ட் இருக்கும். சோ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவாப்பா? சோ இப்போ புரிஞ்சுதா? क्वेश्चन நம்பர் 196. இப்போ யாருக்கு டவுட் இருக்கா இந்த क्वेश्चनல? சோ கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்கம்மா. சூப்பர். சரோ கிளியர் போட்டுருக்கீங்க. சூப்பர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாமா?
வேற எதுக்காக டவுட் இருக்கா? எஸ் மேகலா நோ டவுட்ஸ் போட்டிருக்கீங்க. சூப்பர். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டு விட்ட முட்டைகளின் சதவீதம். ஓகே, ஓவரால் முட்டை 60, நல்ல முட்டை 45. அப்ப கெட்டு போனது எவ்வளவு இருக்கும்? 15 இருக்குமா? அதோட சதவீதம் கேட்கிறாங்க. ஸோ இன்ட்டு 100. ஸோ இந்த 0 அந்த 0 அடிச்சுக்கலாமா? ஸோ அகைன் 3 அடிச்சோம்னா இங்க 5, இங்க எனக்கு 2. ஸோ 50/2. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா 25% கிடைக்குமா? அப்ப 25% எனக்கு கெட்டு போன முட்டையோட சதவீதம் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும். சூப்பர் மேகலா, சந்தானலட்சுமி, சுதா செல்லம், ஆர்கேஜிஎம், ஜெயராம் ராஜ். சூப்பர். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு 3 கொஸ்டின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் யாரெல்லாம் கரெக்டா போட்டீங்கப்பா? சண்டேனா 2, டியூஸ்டேனா 3, தேர்ஸ்டேனா 2, மண்டேக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின் சேம் குரூப் 1ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோமா? ஸோ மேங்கோ, ஆரஞ்சு, பொமக்ரானேட் வச்சு சொல்லி கொடுத்துருந்தாங்களா, ஆப்பிள் சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு என்ன கொடுத்துருந்தாங்க? வவ்வலை பேஸ் பண்ணி அந்த ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தாங்களா? சேம் அதே தான். ஸோ ரம்யாவும் குட் ஆஃப்டர்நூன்பா. ஜெயராம் வவ்வல் போட்டிருக்கீங்க. சூப்பர். எஸ். அப்ப பாருங்க, சண்டேல மொத்தம் எவ்வளவு வவ்வல் இருக்கு? யுஏ 2 வவ்வலா. ஸோ அதனால 2 போட்டிருக்காங்க. டியூஸ்டேல பாருங்க யுஇஏ 3 வவ்வல். ஸோ 3. தேர்ஸ்டேல பாருங்க யுஏ இருக்கு 2. ஸோ மண்டேல எத்தனை வவ்வல் இருக்கு? OA. ஸோ 2 இருக்கா? உங்களுடைய ஆன்சர் கண்டிப்பா 2ஆ தான் இருக்க முடியும். வேற கான்செப்ட் இருக்குக்கான பாசிபிளே கிடையாது. ஓகேவா? சூப்பர். எல்லாருமே 2 தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ சைட் பை சைட் எத்தனை ஆன்சர் கரெக்ட்ன்றதையும் கவுண்ட் பண்ணிட்டே வாங்கம்மா. ஸோ 199. அசல் தொகை 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? நமக்கு அங்க ஆப்ஷன், ஓகே ஆப்ஷன் இல்ல, எஸ்ஐக்கும் சிஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிரின்சிபல் கேட்டிருந்தாங்க. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு பிரின்சிபல் கொடுத்துறாங்க. எனக்கு எஸ்ஐ மைனஸ் சிஐ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப சிஐ மைனஸ் எஸ்ஐக்கான ஃபார்முலா என்னப்பா? P into R square divided by 100 square into 300 plus R divided by 100 போடுவோமா? சோ இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் டக்குனு சப்ஸ்டிட் பண்ணுங்க. எனக்கு இது தெரியாது. சோ x ன்னு எடுத்துக்கலாமா? சோ P யோட வேல்யூ எவ்வளவு? 10,000 into R square னா 15 into 15 ன்னு போட்டுக்கலாமா? divided by 100 square னா 100 into 100 into 300 plus R னா 300 plus 15 315 divided by 100 போட்டுக்கலாமா? சோ இந்த டக்குனு அடிச்சு கொடுங்க. 5 அடிச்சீங்கன்னா 3/20, இங்கே 3/20, இங்க 63/20 வருமா? சோ அப்ப இந்த 3 0 அடிச்சுக்கிறேன். சோ 3 0 இந்த 3 0 கேன்சல் ஆயிருமா? அகைன் 2 அடிச்சோம்னா இங்க 5. சோ அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு இங்க 5 into 9 into 63 divided by 4 ன்னு இருக்குமா? சோ இத சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்குதுப்பா? எனக்கு இங்க இத சால்வ் பண்ணி அடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு 708.75 கிடைக்கும். ஓகேவா? சோ இது கிளியர் தானே? நாற்பத்தி 5 into 63 15 6 24 5 30 ஒரு 12. ஸோ 5 3 8 2. ஸோ டிவைட் பை 4. ஸோ 7 28. ஸோ 3 அடியாவது. ஸோ 0 போட்டுக்கலாமா? ஸோ 8 32. ரிமைனிங் ஒரு 30 வருமா? ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 30 டிவைட் பை 4னா 75 கிடைக்குமா? ஸோ 708.75 தான் வரும். ஓகேவாப்பா? ஸோ இது கிளியரா? உங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, லைவ்ல நிறைய பேர் இருக்கீங்க, பட் ஆனால் லைக் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ லைவ்ல இருக்கவங்க செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. ஓகேவாப்பா? ஸோ உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 200. இந்த கொஸ்டின்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க ஒருவர் ரூபாய் 2000-ஐ 6% வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓர் ஆண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்தினார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் கேட்கிறாங்க. எஸ், கன்ஃபியூஸ்டு சொல்றீங்க. சூப்பர். எஸ், நிறையவே கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க.
ஜெயராம்ராஜ் 1240 போட்டிருக்கீங்களா? ஆப்ஷன் ஏவா? ஜீவான் சுதா 1180, ஆர்கேஎம் 1240, கோமலா தேவி 1180. ஸோ சால்வ் பண்ணிடலாமாப்பா? அதை இந்த கொஸ்டின் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு தெரிய வேண்டியது, இது நமக்கு முக்கியமா அவங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தனி வட்டின்றப்ப என்ன பண்ணுவோம், எனக்கு பிரின்சிபல்ல இருந்து மட்டும் தான் நம்ம வட்டி கணக்கிடுவோம், அமௌண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ண மாட்டோம் அப்படின்றத மட்டும் நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, எனக்கு இங்க 2000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்னுடைய பிரின்சிபல் 2000 ரூபாய். ஸோ 6% எனக்கு இங்க வட்டி வீதம்னா எவ்வளவுமா வரும்? எனக்கு இங்க 2 கிடைச்சாச்சுன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு கிடைக்கும்? 120 ரூபாய் கிடைக்குமா? அப்போ எனக்கு அமௌண்ட் வேணும். அமௌண்ட் எவ்வளவு? எனக்கு இங்க 2120 ரூபாய். இதுல எனக்கு எவ்வளவு பே பண்ணிடுறாங்க? 1000 ரூபாய் பே பண்ணிடுறாரு. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 1120 ரூபாய் இருக்குமா? இந்த 1120 ரூபாயில எனக்கு பிரின்சிபல் எவ்வளோ? 1000 ரூபாய், வட்டி 120 ரூபாய். ஓகேவாப்பா? ஸோ அப்ப அகைன் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எனக்கு பிரின்சிபல் இருந்து மட்டும் தான் எப்பயுமே வட்டி கணக்கிடுவோம், ஏன்னா நமக்கு வந்து தனி வட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர் எனக்கு 6% வட்டியில திருப்பி ஒரு வருஷத்துக்கா? அப்ப இந்த 1000 ரூபாயில 6% வட்டி எவ்வளவுப்பா? 60 ரூபாய். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஓவரால் எவ்வளவு இருக்கும்? 180. பிரின்சிபல் எனக்கு 1000 ரூபாய் இருக்குமா? ஸோ 1000 பிளஸ் 180 எவ்வளவு வரும்? 1180 இருக்கும். ஸோ என்னுடைய ஆன்சர் கண்டிப்பா ஆப்ஷன் பி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது கிளியரா? இதுல யாருக்கும் வந்து டவுட் இருக்கா? சூப்பர். ஜோஸ்னா 1180 போட்டிருக்கீங்க. சூப்பர். அவ்வளவுதான்ப்பா. ஓவராலா நம்ம 27 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அகைன் லாஸ்ட் ஸ்டெப்பா. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரியாமா? ஸோ பாருங்க, எனக்கு இனிஷியலா எவ்வளோப்பா வட்டி? ஓகே, 2000 ரூபான்றது என்னுடைய பிரின்சிபல். ஸோ எனக்கு இது பிரின்சிபல். ஓகேவா? ஸோ இது இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ 2000 ரூபாய்க்கு 6% என்ன பண்ணுவீங்க? ஸோ 20 × 6 120 ரூபாய் எனக்கு வட்டி இருக்கும். ஸோ அந்த வட்டி அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ எவ்வளோ ரீபே பண்றாரு? 1000 ரூபாய் ரீபே பண்ணிடுறாரு. ஓகேவா? அப்போ 1000 ரூபாய் ரீபே பண்ணிட்டாருன்னா எனக்கு பிரின்சிபல்ல அதே 1000 ரூபாய் இருக்கும், வட்டியில அந்த 120 ரூபாய் இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு 2வது வருஷம்ன்றப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா இந்த 1120 ரூபாய்க்கு நீங்க வட்டி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் தப்பா வந்துடும். ஏன்னா இங்க தனி வட்டி. தனி வட்டியில எப்பயுமே எதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம்? தனி வட்டினாலே எனக்கு பிரின்சிபல் அந்த மாதிரி தான் நம்ம வட்டி கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அப்ப இந்த 1000 ரூபாயில 6% ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 60 ரூபாய் வருமா? ஸோ 60 ரூபான்றது எனக்கு இங்க வட்டி. ஓகேவா? ஸோ அப்ப பிரின்சிபல் அதே 1000 ரூபாய் இருக்கும், வட்டி மட்டும் முதல் வருஷத்துக்கு ஒரு 120, 2வது வருஷத்துக்கு ஒரு 60, 180 ரூபாய் இருக்குமா? ரெண்டுமே ஆட் பண்ணா எனக்கு 1180 ரூபாய் கிடைக்கும். 2வது வருஷம் முடிவுல எவ்வளவு கொடுத்திருப்பாருன்னா 1180 ரூபாய் கொடுத்திருப்பாரு. ஓகேவாப்பா? சோ இது கிளியரா? அவ்வளவுதான். ஓவராலா 27 கொஸ்டின்ஸ்மே நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆன்சர் செக் பண்ணோம்லப்பா. ஸோ அதோடைய ஆன்சரும் நீங்க கொடுத்த ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ 27 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்றத ஜஸ்ட் நார்மல் கமெண்ட்ல பின் பண்ணிருங்க நம்மளோட லைவ் முடிஞ்சோனே. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஜிகே எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.